हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवन स्मरणम् जानकीकान्त स्मरणम् नमः पार्वती पतये सद्गुरुनाथ महाराज की आंजनेय मूर्ति की स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः प्रह्लाद नारद पराशर पुण्डलीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषण प्रेमिकादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं
बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री माधुरी समेत श्री प्रेमिकेन्द्र वरद परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। उत्फुल्लाम्बुललोचनं जलधरश्यामं च पीताम्बरं श्रीवत्साङ्कित वक्षसञ्जतुलसीमालाधरं सुन्दरं नानाभूषण भूषितं तरवरं चक्रं गदां बिभ्रतं शङ्खग्रामनिधिं भजामि भगवन् त्वामेव दत्ताभयम्। परम करुणामूर्तिயான भगवान பலதரப்பட்ட சமயத்துல பல தர்மங்களை நானாரூபமான தர்மங்களை ஸ்தாபிப்பதற்காக பல அவதாரங்களை செய்கிறார். இது பகவானுடைய வாக்கிலையும் இருக்கு, பாகவதாதி புராணங்களையும். அதுல விசேஷமா கலியுகத்துக்கு தேவையான ஒரு தர்மம் அப்படிங்கிறது பாகவத தர்மம் அப்படிங்கிறது. இந்த பாகவத தர்மம் அப்படின்னா என்ன? இது அண்ணா பக்தால் எல்லாருக்கும் இந்த பெயர் பரிச்சயமா இருக்கு. ஏன்னா அண்ணாவோட மேகசினோட பெயரே பாகவத தர்மம் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது இந்த பதம் எங்க இருக்கு? இந்த தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது பாகவதத்துல தான் இருக்கு. அஜாமில சரித்திரத்துல இருக்கு இந்த விஷயம். அஜாமிலன் சத் பிராமணனாயிருந்து சங்கத்தினால துஷ்சங்கத்தினால வீணா போய் பரம பாபியாயி அந்திம காலத்துல புத்திர நாமாவ நாராயணா அப்படிங்கிற எண்ணத்துல கூப்பிட விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து அவனை ரட்சிச்சார்கள். யமதூதர்கள் என்று காப்பாற்றினார்கள். யமதூதர்களுக்கும் விஷ்ணு பார்ஷதர்களுக்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது. இது ஒரு விசேஷ தர்மம். இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க போய் உங்க யமதர்மராஜன்ட்ட கேளுங்கோ அப்படின்னு விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார்கள். யமதூதர்கள் போட்டிருந்த பாசக்கயரும் அவிழ்ந்து போக இதுல விஷயம் ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து யமதூதர்களும் மறைஞ்சு போயிட்டார்கள். அப்புறம் அஜாமிலன் எந்த நாராயணாங்கிற நாமா தன்னை காப்பாத்தினதோ அதை ஜபம் பண்ணி அவன் வைகுண்டம் போனான்னு அவன் சரித்திரம் முடிஞ்சு போயிடுது. அதன் பிறகு யமதூதர்களுக்கும் யமனுக்கும் ஒரு சம்வாதம் வராது. யமலோகத்துக்கு போன உடனே யமதூதர்கள் வெறுங்கையோட வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்கிறான். இது மாதிரி நாங்க பிடிக்க போன சமயத்துல அவன் நாராயணான்னு சொன்னான். நாராயணேத்யவோச்சன் அப்படின்ன உடனே யமன் சிம்ஹாசனத்தை விட்டு எழுந்து கை கூப்பினுட்டான். வத்சகாகான்னு கூப்பிட்டான், குழந்தைகளான்னு கூப்பிட்டான். நீங்கள்லாம் பாக்கியசாலிகள், ஒரு பரம பாகவதோத்தமன தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கீர்கள் அப்படின்ன உடனே யமதூதர்களுக்கு ஒரு குழப்பமாச்சு. நீங்க அவனை பிடிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லும் போது அவனை பரம பாபின்னு சொன்னேன், இப்ப அவனை பாகவதோத்தமன்னு சொல்றேன், புரியலையேன்னா. அவன் நாராயணா அப்படிங்கிற நாமாவை சொன்னதுனால பாகவதோத்தமனா ஆயிட்டான் அப்படின்ன உடனே அதுக்கு யமதூதர்கள் கேட்டா,
இது மாதிரி உலகத்துல உள்ள எல்லாருமே எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நாராயணா அப்படின்னு சொன்னா சமஸ்த பாவமும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம டிபார்ட்மெண்டே வேண்டாமே, யமலோகமே வேண்டாமே, இதையே கலைச்சுள்ளாமே. யமன் என்னத்துக்கு, யமதூதர்கள் என்னத்துக்கு? அவன் பண்ற பாவத்தை பண்ணிவிட்டு நாராயணான்னு சொன்னா அத்தனை பாவமும் போயிடும் அப்படின்னா அதுக்கு யமதூதர்கள் யமன் சொன்னான் ரெண்டு விஷயம் சொன்னான். எத்தனை பாவம் பண்ணிருந்தாலும் ஜீவ வியோக காலத்துல நாராயணான்னு சொன்னா அந்த பாபம் போயிடுங்கிறது சத்தியம். இது எல்லா சாஸ்திரங்களாலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டதான விஷயம். ஆனா எல்லார் வாயிலையும் நாராயணான்னு வராது. ஜீவ வியோக காலத்துல நாராயணான்னு சொல்ல வந்துராது. ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஜீவனுடைய பட்சத்துல பகவானுக்கு கிருபை இருக்கோ அந்த ஜீவன் வாக்குல தான் வரும் நாராயணா அப்படிங்கிறது. இது ஒரு விஷயம். இப்ப இதுல ஒரு சம்சயம் வரும் நமக்கு. இத்தனை சாஸ்திரங்கள், 4 வேதங்கள், 18 ஸ்மிருதிகள், 18 உபஸ்மிருதிகள், இதிகாசங்கள், 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள், இதெல்லாம் எடுத்து நாம பார்த்தோம்னா பெரும்பாலா பிரம்மத்தை பத்தி பேசுறதா தர்மத்தை பத்தி பேசுறதான்னு பார்த்தா தர்மத்தை பத்தி தான் பேசுறது. பிரம்மத்தை பத்தின பாகங்கள் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. நாம எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றது. இப்படி வாழ்ந்தா கரெக்ட், இப்படி வாழ்ந்தா தப்பு, இது பாபம் அப்படின்னு வேதம் நேரடியாக சொல்லாது. ஆனா பின்னாடி வந்த ரிஷிகளுடைய வாக்குல இது பாபம் அப்படிங்கிறதே இருக்கு. வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஹா தத் விபர்யா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டான். வேதங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் தர்மம், வேதங்கள்ல சொல்லப்பட்டதற்கு எதிர்மறையானது அதர்மம் தான். அங்க அதர்மம்னு குறிப்பிட்டு ஒண்ணு சொல்லல. ஏன் சொல்லலைன்னா அதுக்கு 2 காரணம். வேதம் மாதா, எதிர்மறையானதை உபதேசம் பண்ணாது. சத்தியம் வதா தர்மஞ்சரா அப்படின்னு தான் வேதம் சொல்லும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 2 வயசு குழந்தைக்கு நாம சொல்லி கொடுக்கிறோம். சத்தியம் பேசணும் அப்படின்னு நாம சொன்னா உடனே அது நம்ம கிட்ட கேட்கும், சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்கும். பொய் பேசாதே அப்படின்னு நாம சொன்னோம்னா உடனே பொய்னா என்னன்னு நம்ம கிட்ட கேட்கும். அப்ப கொஞ்சம் நாம கவனிச்சோம்னா அந்த குழந்தைக்கு சத்தியம்னாலும் என்னன்னு தெரியல, பொய்னாலும் என்னன்னு தெரியல. இந்த 2ஐயுமே நாம தான் அறிமுகப்படுத்துறோம். அதுக்கு அந்த குழந்தைக்கு நாம தான் அதுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்கிறோம். அப்ப பொய்னா என்னங்கிறத நாம சொன்னோம்னா, அப்படின்னா என்னன்னே தெரியாத குழந்தைக்கு பொய்ய நாம அறிமுகப்படுத்தி வைக்கிறது ஒரு தோஷம் இல்லையா? நல்லதைத்தான சொல்லணும். பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாதி அப்படின்னு சாஸ்திரம். அப்படிங்கிறத வேதம்ங்கிறது மாதா இல்லையா, அம்மா இல்லையா? அதனால எந்த இடத்துலையுமே வேதத்தை கவனிச்சா எதிர்மறையான வார்த்தைகளே இருக்காது. முழுக்க முழுக்க தர்மமான பாசிட்டிவான வார்த்தைகள் தான் இருக்கும். அதனால வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஹா தத் விபர்யா அப்படின்னு விட்டார். பின்னாடி வந்த மகரிஷிகள்லாம் அந்த விபர்யத்துக்கு பல வகையான வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா, நிறைய விஸ்தாரமா பண்ணியிருக்கா. இதிகாச புராணங்கள்லையும் இருக்கு. நல்லவன் சரித்திரமும் இருக்கு, கெட்டவன் சரித்திரமும் இருக்கு. கெட்டவன் எப்படி நல்ல கதி அடைஞ்சான்ங்கிறதும் இருக்கு. இதெல்லாம் பாபம் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப இதெல்லாம் தன் பாபம் பண்ணினான்னா அந்த பாபத்துக்கு ஸ்வயம் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டாலும் அந்த பாபம் போகும், ராஜா தண்டிச்சாலும் அந்த பாபம் போகும். இந்த 2 வகையா அவன் பாபம் போகலைன்னா 3ஆவதா தெய்வம் பாபத்தை போக்கும். அப்படிங்கிறத தெய்வம் பாவத்தை போக்கும் அப்படிங்கிற கட்டத்துலதான் இங்க யமன் உள்ள வரது.
அப்ப இந்த சட்டம், இந்த தர்மம், இதுக்குள்ளதான வச்சனங்கள் இதெல்லாமே அப்ப வேல்யூ கிடையாதா அப்படின்னா எல்லாம் வேல்யூ உண்டு. அதெல்லாம் வீணான்னா வீண் கிடையாது. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணிட்டான், அந்த குற்றத்துக்காக அவனை போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி கோர்ட்ல கொண்டு நிறுத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். உடனே அவன் ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றான். ஹை கோர்ட்லயும் அந்த மரண தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணி விடுறான். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றான். 3 ஸ்டேஜ் கவனிக்கணும். சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணி விடுறான். கன்ஃபார்ம் பண்ணிட்டா சட்டப்படியான மூவ்மெண்ட் முடிஞ்சு போச்சு இதோட. அதுக்கு மேல ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு போடுறானோ. சுப்ரீம் கோர்ட்ல முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஜனாதிபதிக்கு கருணை மனுன்னு ஒண்ணு போடுறானே, அது என்னத்துக்கு? ஒரு கால் ஜனாதிபதி இவனை விடுவிக்கிறார், இவனை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு கொஸ்டின் வரும். இவனை போலீஸ் பிடிச்சதோ, கீழ் கோர்ட்ல விசாரிச்சதோ, ஹை கோர்ட்ல விசாரிச்சதோ, சுப்ரீம் கோர்ட்ல விசாரிச்சதோ இதெல்லாம் தப்பா? ஏன்னா ஜனாதிபதி அவனை விடுவிச்சுட்டாரு அப்படிங்கிறத இதெல்லாம் தப்பான்னா கிடையாது. அதெல்லாம் கரெக்ட் தான். அதை தாண்டி இவனை விடுவிக்கிறதுக்குள்ளதான பவர் ஜனாதிபதிக்கு இருக்கு. கவனிச்சு கேட்கணும். அவன் குற்றவாளி தான், அதுல ஆட்சேபனையே கிடையாது. அவன் குற்றம் செய்யலேன்னு ஜனாதிபதி சொல்லல. அதை தாண்டி அவனை விடுவிக்க கூடியதான ஒரு பவர் ஜனாதிபதிக்கு இருக்கு. அந்த ஜனாதிபதிக்கு இவன் மனு போடும்போது அந்த மனுவுக்கு என்ன பெயர்னு இன்னைக்கு சொல்றோம் நாம? கருணை மனுங்கிறோம். அது வெறும் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றது இல்ல, கருணை மனு, ஜனாதிபதியோட கருணை மனு அப்படிங்கிறோம். அது மாதிரி எல்லா பாவத்தை பண்ணினா பாவம்தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த பாபத்துக்குள்ள தண்டனை நிச்சயமா உண்டு. அதை தாண்டி பகவன் நாமாவை சொன்னா பகவான் ரட்சிக்கிறான்னா பகவானுடைய கருணையினால. ஸ்வயம்பூர் நாரத சம்பு குமாரஹா கபிலஹா மனு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹ பலிர் வையாசகிர் வயம் துவாதசைதே விஜானீமஹா தர்மம் பாகவதம் பட்டாளு அப்படின்னு யம தர்மராஜனோட வச்சனம். இங்க இதுக்கு பேர் பாகவத தர்மம்னு பேர். இப்படி குற்றம் பண்ணினவன்னு தெரிஞ்சும் அவனை மன்னிச்சு பகவான் ரட்சிக்கிறதுக்கு பகவானுடைய கருணை தான் அடிப்படை. இந்த தர்மத்துக்கு என்ன பெயர்? ஸ்மிருத்யுக்தமான தர்மம். ஸ்மிருத்யுக்தமான தர்மம் வேதங்களால் சொல்லப்பட்ட தர்மம், ஸ்மிருதிகளால் சட்ட நூல்களால் சொல்லப்பட்ட தர்மம் அப்படின்னு லோகத்துல கோடிக்கணக்கா இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தா தலை சுத்து. அது சொன்னபடியெல்லாம் நம்மளால ஒரு நாள் 1 மணி நேரம் வாழ முடியாது. இப்படியா அப்படின்னு நமக்கே தோணும். இத்தனையும் தாண்டி ஒரு தர்மம் இருக்கு, தர்மம் பாகவதான். இது பாகவத தர்மம் அப்படின்னு பெயர் அப்படின்னு யம தர்மராஜன் சொல்றான். இந்த தர்மத்தை தெரிஞ்சவா 12 பேர்னா ஸ்வயம்பூ நாரதா சம்பு குமாரஹா கபிலஹா மனு பிரஹ்லாதா ஜனகா பீஷ்மஹா பலிஹி வையாசகின்னா சுகாச்சாரியா, வயம் அப்படின்னா நான். யமதர்மராஜன் தன்னையும் சொல்லிக்கிறான். துவாதசைதே விஜானீமஹா அப்படின்னு. இந்த பாகவத தர்மத்தை, இது பாகவத தர்மம் அப்படிங்கிற ரீதியில உலகத்துல நேரடியா பிரகடனப்படுத்தினவர் நம் குருநாதர். மற்ற எல்லாருமே சொல்லியிருக்கா. இதுக்கு முன்னாடி பாடின எல்லா பக்தர்களுமே பகவானுடைய கருணை, பகவான் ரட்சிப்பான், பகவானுடைய கருணை, பகவான் ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னாலும் இது எப்படி ரட்சிப்பான் பகவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தை பொதுவா நான் தோஷமா சொல்லல, பிராக்டிக்கலா பேசுறேன்.
வேதாத்தியனம் பண்ணினவாள் நீங்க கவனிச்சேன்னா நன்னா வேதம் சொல்லுவா. வேதார்த்தத்தை கேட்டா சொல்ல தெரியாது. சாஸ்திரம் வாசிச்சவாளை கேட்டெல்லாம் நன்னா சாஸ்திரம் சொல்லுவா. வேதத்தை நிரூடியா சொல்லுன்னா சொல்ல தெரியாது. இதிகாச புராணம் சொல்றவால சாஸ்திரம் கேட்டு எல்லாம் சொல்ல தெரியாது. சாஸ்திரம் படிச்சவாளுக்கு இதிகாசம் புராணம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது. தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்றவாளுக்கு நடைமுறையில உள்ள சிரமங்கள் தெரியாது. நம்ம வாழ்க்கையில நாம என்ன மாதிரி இக்கட்ல இருக்கோம், இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாது. லௌகீக வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களும் புரிஞ்சு வேதமும் முழுமையாக 3 வேதத்தையும் முழுமையாக அவக்கிரகம் பண்ணிண்டு அத மனசுல வாங்கிண்டு 18 புராணம் 18 உபபுராணம் 2 இதிகாசம் 4 சாஸ்திரம் 18 ஸ்மிருதி ஜோதிஷ சாஸ்திரம் உள்பட முழுமையாக மனசுன வாங்கின்ற ஒரே மகான் நம்ம அண்ணா தான். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அண்ணாக்கு ஜோசியம் தெரியுமா? அண்ணா ஜோசியம் பாப்பற யாராவது சொல்லுவோம். இத்தனை பேர் அண்ணாவோட பழகி இருக்கு. அண்ணாக்கு ஜோசியம் தெரியுமா? அண்ணாக்கு ஜோசியம் தெரியும். அது எப்படி தெரியும்னு சொல்ல கேளுங்க. எனக்கு ஜோசிய சாஸ்திரம் தெரியும். என் குழந்தைகளை கல்யாணம் பண்றத நான் ஜாதக பொருத்தம் நான் பார்க்க மாட்டேன். பொதுவாக நமக்கு ஜோசியம் தெரிஞ்சாலும் நமக்கு ஜாதகம் நாம பார்த்துக்க கூடாதுங்கிறது பொது விதி. என்ன அதை காட்டிலும் எனக்கு அதுல பெருசா ஒரு தத்பரை கிடையாது. குழந்தைகள் ஜாதகம் வந்து அடுத்து போய் அண்ணாட்ட கொடுப்பேன். என் பையன் ஜாதகம் வந்திருக்கிற பொன் ஜாதகங்கள், அந்த பொன் ஜாதகங்கள்ல பார்த்துட்டே வந்துட்டு இந்த ஜாதகத்தை பண்ணுறாங்க. அவர் சொன்ன ஜாதகத்துல பார்த்தா குரு உச்சமா இருக்கும், குரு கேந்திரத்துல இருக்கும், குரு விசேஷமா இருக்கும். ஜாதகம் தெரியும் அண்ணாவுக்கு, ஜாதகம் தெரியும். ஆனா அண்ணாவை பார்த்தா பெரிய விஷயங்கள் தெரியும். இந்த மாதிரி இந்த பாகவதம் பகவன் நாம பஜனை இப்படிதான் அண்ணா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாம் தெரியும் அண்ணாக்கு. அண்ணாக்கு தெரியாத விஷயமே கிடையாது. லௌகீகம் அண்ணா தெரியும் அண்ணாக்கு. ஒரு மனுஷன் பழகினான்னா அவனை பத்தின முழு கால்குலேஷனும் அண்ணாக்கு தெரியும். 2004 வடகுடியில நவாகம் நடக்கிறது. மத்தியான வேலைகள்ல பாராயணம் முடிஞ்ச உடனே அண்ணா போஜனம் பண்ணிட்டு ஒரு ரூம்ல போயிடுவார். என்ன வா அப்படின்னு சொல்லுவார். வந்தா ஒரு மணி நேரம் பேசுவார் அண்ணா. அப்ப பேசும்போது தான் ஆரம்ப காலத்திலேருந்து எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது எத்தனை பேர் அண்ணாவோட சங்கத்துல இருக்கா, இவர்களை பத்தி எல்லாம் ஒரு பேச்சு வரும். அவர்களை பத்தி எல்லாம் அண்ணா மனசுல எப்படி வாங்கிட்டு இருக்காருங்கிறத அண்ணா சொல்லுவார். தோஷம் சொல்ல மாட்டார். அண்ணா வாக்குனால யாரையுமே தோஷம் சொல்ல மாட்டார். ஆனா அண்ணா அசடு கிடையாது. அண்ணா அசடு கிடையாது. எல்லாம் தெரியும், பேசாம இருப்பார் அண்ணா. அண்ணா எல்லாம் தெரியும் அண்ணாக்கு. இது ஒரு விஷயம். எல்லாம் தெரிஞ்ச ஒரு குருநாதர். பொதுவா குருநாதர் நமக்கு எப்படி அமையணும் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரங்கள்ல குருனாலதான் கிருபையை அடையணும்னு சாஸ்திரம் சொல்றது. கூடும் குருவில்லா வித்தை. நீ படிச்ச படிப்பானது உனக்கு கை கூடணும் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா என்ன சார்னா, அது ஏட்டு கல்வியா இருக்கக்கூடாது, அது அனுபவ கல்வியா மாறணும். சாஸ்திர ஞானமா இல்லாம சமயக் ஞானமா மாறணும் அப்படின்னு சொன்னா குரு கிருபை இல்லாத அது மாறாது. அதனாலதானே மணிவாசகர் அலைஞ்சார்.
அவர் படிக்காத படிப்பே கிடையாது. 16 வயசுக்குள்ள 4 வேதம், 6 அங்கம், 4 சாஸ்திரம், ஆயுர்வேதம், அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு இவருடைய தகுதியை பார்த்துதான் ஹரிமர்தன பாண்டியன் 16 வயசுல வாதவூரங்கிற மணிவாச்சகரை பிரதம மந்திரியா பண்ணினான், முதல் மந்திரியா பண்ணினான் தன்னுடைய சபையில. அப்பேற்பட்டவர் கல்யாணம் பண்ணிக்கல. அவருடைய தாக்கம் முழுக்க என்ன அப்படின்னு சொன்னா, குருநாதர் வேணும், குருநாதர் வேணும், இத்தனை படிச்சிருக்கோம், இதெல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வரணும், அனுபவத்துக்கு வரணும்னு தவிக்கிறார். அப்பதான் ஔடையார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோகழியில குதிரை வாங்க போன சமயத்துல முனிவர் வேடத்துல உள்ள தன் குருநாதரை தரிசனம் பண்ணி அவர் சரணத்துல தன் பாதத்தை முட்டி அவரால மந்திரோபதேசம் பண்ணப்பட்டு பகவத் சாட்சா்காரத்தை அனுபூதிய அடைஞ்சார். குருநாதர் தான் அந்த அனுபூதியை யார் தருவார் இந்த அருளிலன் அனுபவம் ஆண்டவனே குருநாதா. உலகத்துல எல்லாரும் இன்னொருத்தருக்கு ஒன்ன கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுவா, பாத்தியப்பட்டவாளுக்கு தான் கொடுப்பா. கோடி கணக்கா சம்பாதிச்சதுக்கா ரோட்ல போறவன் தூக்கி கொடுத்துருவனா? யாராவது கவனிச்சு பாருங்க. அவனை கவனிக்கிறவனா இருந்தாலும் சர்வெண்டா இருந்தாலும் என்ன வேண்டியவனா இருந்தாலும் எல்லாம் மிதந்தான். அத்தனை சொத்தையும் யாருக்கு எழுதி வச்சுட்டு போவான்? அவன் பிள்ளைக்கு தான் எழுதி வச்சுட்டு போவான். அவன் சொன்னதை கேட்டாலும் சரி, சொன்னதை கேட்கலனாலும் சரி, பிள்ளைக்கு தான் எழுதி வச்சுட்டு போவான். அது மாதிரி குருநாதர் எந்த சொத்தை நமக்கு கொடுப்பர் அப்படின்னா, பகவான்கிற சொத்தை நமக்கு கொடுப்பர், அந்த அனுபூதியை கொடுப்பர். இதை இன்னொருத்தர் கொடுத்துடவே முடியாது. கோடி பேர் இருந்தார். இப்படி உலகம் முழுக்க வாரி வழங்கினதான வள்ளல். சில பேர்கிட்ட கவனிச்சேன்னா மகான்களா இருப்பா, சில மந்திர ஜபங்கள் பூஜைகள்லாம் பண்ணி மகான்களா இருப்பா. அது ஒரு காலம் பலிக்கு, ஒரு காலத்துல பீக்ல இருப்பா. அப்புறம் ஒரு காலம் பார்த்தேன்னா பிரபலம் குறைஞ்சு போயிடும் அவளுக்கு. ஏன்னா அவளுடைய தபஸோடது அளவு முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். ஆனா ஆரம்பிச்ச அன்னியிலேருந்து கடைசி பரியந்தம் எப்ப பாரு 50 பேர் 100 பேர் சுத்தி இருந்துட்டே இருந்த மகான் அண்ணாதான். எப்ப பாரு 50 பேர் 100 பேர் தேடி வந்தா. ஒரு சம்பிரதாயம், ஒரு சாஸ்திரம், ஒரு கட்டுப்பாடுடைய ரீதியில சில மகான்கள் ஆச்சாரியால தேடின்னு நம்ம போவோம். அப்படி இல்லாதபடிக்கு அவளா தேடின்னு தரிசனம் பண்ணி வந்தவாளுக்கெல்லாம் வாரி வழங்கின வள்ளல் அண்ணா. அப்பேற்பட்ட அண்ணா இதிகாச புராணங்களை எடுத்து பிரவச்சனம் பண்றார். ஏன்னா பிரவச்சன மார்க்கம்தான் சகல தர்மம், சகல அனுஷ்டானம், சகல வகையான பக்தி இவைகளுக்கு அடிப்படை. இவ பஜனை பண்ணலாம், பஜனைக்கு கூட்டங்கள்லாம் வரது. இப்ப நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ஒசத்தி தான். கொஞ்சம் நாம உத்து கவனிச்சோம்னா அந்த கூட்டம் என்ன மாதிரி பஜனையை விரும்புறான்னா அந்த ரிதத்தை விரும்புறா. 4 டோல்கி, 6 மிருதங்கம், 2 தபேலா, 10 பேர் மேடையில. கீழே உட்காந்துருக்கிறது 4 பேர் தான் இருப்பான், மேடையில 10 பேர் இருக்கணும். 10 பேரோட அந்த அந்த டெம்போவோட பஜனை பண்ணினா கூட்டம் வருமே தவிர சம்பிரதாயமா ஹரிநாராயண ஹரிநாராயண அப்படின்னா நானும் மைக்கும் தான் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி டெம்போவா பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கூட்டம் வர. அந்த குழந்தைகள் அந்த ரிதத்தை விரும்புறா. அந்த நாமாவை அல்லது அந்த குணத்தை, அந்த சரித்திரத்தை அவ அனுசந்தானம் பண்றாளான்னு கேட்டா தெரியல. ஏன்னா அந்த சப்தமே பாடுறவாளே சப்தத்தை முழுமையா உச்சரிக்கிறது இல்லை. அர்த்தானுசந்தானத்தோட அந்த வார்த்தைகளை சொல்ல தாத்தா சொல்லுவார்.
இந்த அஷ்டபதியில சொல்லும்போது லலிதல வங்கல தாபரிசீலன அப்படின்னு பாடுவா. பஜனைக்கு இன்னைக்கும் பார்த்தா இந்த நார்மலா பஜனை பாடுற அத்தனை பேருமே லலிதல வங்கல லலித லவங்க லதா பரிசீலன்னு அங்க பதம். வங்கலையாவது பித்தளையாவது பாடுறத லலித லவங்க லதா பரிசி இப்படிதான் பாடுவா. எத்தனை பேர் அந்த சப்தத்தை மனசுல வாங்கி, நான் பஜனை பண்றவாள தோஷம் சொல்லல, நான் சொல்ற விஷயத்த மனசுல கேட்டாதான் புரியும் உங்களுக்கு. இது மாதிரி மற்ற பக்திகள்லாம் இந்த லெவல்ல தான் இருக்கு. பிரவச்சனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கேட்கிறவனுடைய தகுதி ஒண்ணுமே கிடையாதுங்க. எக்கர்ணநாடியும் புருஷஸ்ய யாதா பவப்பிரதாம் தேகரதிம் சினத்தி பக்தி உற்பத்தியதே பும்சா சோகமோக ஜராபஹா. இதெல்லாம் பாகவதன் சொல்றது. எஸ்யாம்வை சூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷே. நம்ம காதுல விழுந்தா போரும் அந்த சப்தம் அப்படின்னு காதுல விழும். பக்தியோட இருக்கணும். சில பேர் நிறைய பேர் உபன்யாசம் பண்றா, அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வேற விஷயத்த பேசுவா. இப்ப நானே சப்ஜெக்டை விட்டுட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. பாகவத கதாமிருதம்னு போட்டிருக்கேன். நான் முதல்லயே சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட, நான் அண்ணாவை பத்தி தான் சொல்ல போறேன் அப்படின்னே முதல்ல முகுந்தன் பேசுறதேவே சொல்லிவிட்டேன். நான் கதாமிருதம்ங்கிறத தொட்டுக்கிறேனே தவிர நான் அண்ணாவை பத்தி தான் பேச போறேன். அண்ணாவை மகான், அண்ணா பாகவதன் அண்ணா சொல்லுவர் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வாங்கிட்டா போறாது. அண்ணா எவ்வளோ மகிமை உள்ளவர்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ணாவே சொல்லுவர், நீங்க தான் பகவான் அப்படின்னு யாரு சொல்லணும்? பகவானை சாட்சாத்காரம் பண்ணவன் சொல்லணும், நீங்க தான் பகவான் அப்படின்னு சொல்லணும். சாதாரண பாமர ஜனங்கள் சொன்னா அந்த வார்த்தைக்கு வேல்யூ கிடையாது. அவ ஏதோ ஒரு மதிப்புல சொல்றா. பகவானையும் பார்த்திருக்க இல்ல. கோபிகா கீதத்துல ஜெயதி தேதிகம் ஜன்மனாம் விரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி ஜெயதி தே அதிகம் அப்படின்னு முதல் பதம். இந்த எடச்சேரி அப்படிங்கிறது ஜெயதி பிரகாசிக்கிறது. கஸ்மாத் ஜெயதி வைகுண்டாத் அதிகம் ஜெயதி. வைகுண்டத்தை காட்டிலும் உயர்வாக இந்த எடச்சேரி அப்படிங்கிறது பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த கோபர்கள் கோபிகைகள் வைகுண்டத்தை காட்டிலும் இந்த எடச்சேரி உயர்வு அப்படின்னு சொல்றார்கள்னா, இந்த கோபிகைகள் வைகுண்டத்தை பார்த்திருக்கார்களா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா வைகுண்டத்தை பார்த்தவாதான் இதை காட்டிலும் இது ஒசத்தி அப்படின்னு சொல்லலாம். வைகுண்டத்தை காட்டிலும் இது ஒசத்தி அப்படின்னு சொல்லணும்னா, கோபிகைகள் வைகுண்டத்தை பார்த்திருக்கார்கள் வருண ஜெயத்தும் போதுன்னு பாகவதத்துல வரது. அது மாதிரி பகவான பார்த்தவா பகவான் அண்ணான பகவான் அப்படின்னு சொல்லலாம். சாமானிய ஜனங்கள் சொல்லும் போது அதுக்கு முழு எஃபெக்ட் இருக்காது. அண்ணாவோட மகிமை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா இதிகாச புராணங்கள் இது எல்லாத்தையும் அண்ணா ஆமூலமா தரிசனம் பண்ணினவர். ஆனா ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அதுல பல விஷயங்கள் இருக்கு. இந்த காலத்துல அந்த விஷயங்கள், சில விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஆகும், சில விஷயங்கள்
அனுஷ்டானம் பண்ண முடியாது, நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாது. கேட்கறதுக்கு நன்னா இருக்குமே தவிர ஃபாலோ பண்ண முடியாது. சாதாரண ஜனங்களாலையும் எதை பின்பற்ற முடியுமோ, எது சொன்னா ஹிருதயத்துல இறங்குமோ அதை மட்டும்தான் அண்ணா சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, தான் எதை கடைபிடிக்கிறாரோ அதை தான் சொல்லுவேன் அண்ணா. எந்த தர்மத்தை தான் நித்தியப்படி அனுஷ்டானம் பண்றாலோ அந்த தர்மத்தை தான் அண்ணா சொல்லுவர். அண்ணாவோட இருந்தவாளுக்கு நான் சொல்றது புரியும். ஒரு நாள் காலம் தப்பி அண்ணா சந்தியாவந்தனம் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் காலம் தப்பி அண்ணா சந்தியாவந்தனம் பண்ணது கிடையாது. ஒரு நாள் அண்ணா உதயமாகி எழுந்ததே கிடையாது. எங்க தாத்தாவை சொல்லுவா, எங்க தாத்தா தூங்கி உதய சூரியன் பார்த்ததில்லைன்பா. சூரியன் பார்த்தது கிடையாது எங்க தாத்தா தூங்கி. அது மாதிரி அண்ணா தூங்கி சூரியன் பார்த்ததே கிடையாது. பார்த்தால் அந்த சிஸ்டம்னா அப்படி ஒரு சிஸ்டம். அதோட கருணை. இந்த பாகவதம், இந்த ராமாயணம், வியாசபாரதம், பக்தர்களுடைய சரித்திரம், பாரத தேசத்துல உள்ள அத்தனை பக்தர்களுடைய சரித்திரத்தையும் அத்தனை மொழியில உள்ளத்தையும் அவங்க அண்ணா மனசுல வாங்கிட்டு பண்ணினதுதான் இந்த வைஷ்ணவ கிரந்தம்ங்கிறது, வைஷ்ணவ சம்ஹிதேங்கிறது. இதுக்கு காரணமும் சொல்றாரு அண்ணா. இத நான் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நாயன்மார்களுடைய சரித்திரத்தை தமிழ்ல பண்ணினவனுக்கு சேக்கிழார்னு பேர். அதே சம்ஸ்கிருதத்துல இருக்குது. சம்ஸ்கிருதத்துல அகஸ்தியர் பண்ணியிருக்கார், அது உபமன்யு பண்ணியிருக்கார், 2 மகரிஷி பண்ணியிருக்கார். அதை உபமன்யு பக்த விலாச காவியம் அப்படின்னு பெயர், அகஸ்திய பக்த விலாச காவியம் அப்படின்னு பெயர். அந்த அகஸ்திய பக்த விலாச காவியத்துக்கும் உபமன்யு பக்த விலாச காவியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அகஸ்திய பக்த விலாச காவியம் அப்படிங்கிறது சுருக்கமா பாவம் மிகுதியா இருக்கும். உபமன்யு பக்த விலாச காரியம் விஸ்தாரமா இருக்கும். ரெண்டும் கலந்தாப்புல இருக்கும். இந்த அகஸ்திய பக்த விலாச காவியத்தை நான் ஒரு தடவை பார்த்துட்டு, அது மாதிரி எல்லா பக்தாருடைய சரித்திரத்தையும் பண்ணணும்னு தான் இந்த வைஷ்ணவ சம்ஹிதையை நான் பண்ணினேன் அப்படின்னு அண்ணாவே ஸ்பீச் கொடுத்துருக்கா. வைஷ்ணவ சம்ஹிதை ஆரம்பத்திலேயே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த பாகவத கதாமிருத்தம் இருக்கு, இது எது மாதிரி பண்ணியிருக்கா அண்ணான்னா, நாராயணியம் மாதிரி. நாராயணியம் தசகம் தசகமா இருக்கும். பாகவதத்தை முழுக்க நாராயணியத்துல சொல்லியிருக்கா. அது மாதிரி பாரதத்தை முழுக்க சொல்லியிருக்கா பாகவத கதாமிருதத்துல. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லிட்டு போறேன். இருக்கிற புஸ்தகத்திலேயே மகாபாரதம் தான் ரொம்ப பெருசு. காந்தத்தை காட்டிலும் மகாபாரதம் தான் பெருசு, ஹரிவம்சத்தெல்லாம் சேர்த்தோம்னா. அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மகாபாரதத்துல கதைய மனசுல வாங்கிட்டு சொல்றது கஷ்டம். மகாபாரதம் கதையை எல்லாரும் சொல்லுவா. பஞ்சபாண்டவா பிறந்தது, கல்யாணமானது, ராஜசூயாகம் பண்ணினது, சூதாடினது, காட்டுக்கு போனது, அஜ்ஞாதவாசம் பண்ணினது, திரும்பி வந்து யுத்தம் பண்ணினது, இதை சொல்லுவா. இதை தாண்டி கதைக்குள்ள போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னு சொன்னா, உபகதைக்கு உபகதை, ஒரு கதைக்கு உபமானமா ஒரு கதை, அந்த கதைக்கு உபமானமா ஒரு கதை அப்படின்னு அது தொட்டுன்னு போயிட்டே இருக்கு. ஒரு 4-5 கதை தாண்டினோம்னா எந்த கதைக்காக இதை ஆரம்பிச்சோங்கிறது நமக்கே தெரியாது. இந்த கதை வந்து எந்த கதைக்காக ஆரம்பிச்சோம். இந்த ஜெயராம பாகவதர்னு தெரிந்தார், திப்ராஜபுரத்துல ஹரிகதை பண்றவர்.
இது மாதிரி கிராமத்துல அந்த அக்ரஹாரம் 3 அக்ரஹாரம் கூடுற இடத்துல அந்த ஹரிகதை நடக்கிறது. மேடை போட்டு நின்றுட்டு தானே பண்ணுவா. அப்படி பண்ணும்போது இவர் இந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருக்கிறதே ஒரு கதைக்கு ஒரு கதை, ஒரு கதைக்கு ஒரு கதைன்னு போயிடுது. ஒரு கட்டத்துல இவருக்கு எங்க ஆரம்பிச்சோம்னு புரியல. அதனால இவருக்கு பின்னாடி ஒரு அசிஸ்டன்ட் வாங்கி பாடுறவாரு பாலனும் அவரை கூப்பிடுறார். அவருக்கு 1/2 மணி நேரமா ஆத்திரம், கதையை விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அவர்னு. அதனால அவரை கூப்பிட்டு நான் இந்த கதை எதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் அவமானமா இருக்குங்கிறதுக்காக நாம இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னா, எங்க நிக்கிறோம் அப்படின்னா எதுல இருந்து இந்த கதை பிரிஞ்சுதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பதில் சொன்னார், நாச்சந்தியில நிக்கிறோம்னாரு. நடு ரோட்ல நிக்கிற. அது மாதிரி பாரதத்தை அடிய புடுறா பாரத பட்டான்னு சொல்றது. இது ஆரம்பிச்சா எங்க போறதுன்னே தெரியாது. கதை சொல்றவனுக்கு அந்த கதை எதுக்கு ஆரம்பிச்சோங்கிறது புரியலன்னா அந்த ஞாபகம். நான் யஜுர்வேத தாரிணா நான் ருக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிக்கும் அப்படிங்கிறான் பகவான். ஆஞ்சநேய சுவாமியை பத்தி சொல்லும் போது ஞாபக சக்தி இல்லைன்னா கதை சொல்ல முடியாது. அபார ஞாபக சக்தி, அபார ஞானம். அது காரணம் வித்யா யோகேன லட்சியத்தேன்னு அண்ணாவோட தபஸ், அண்ணாவோட யோகம். இந்த பாரதத்தை நமக்கு புரியறா மாதிரி எப்படி சங்கிரகாத்தியாயம் இருக்கோ அது மாதிரி நமக்கு புரியறா மாதிரி பாரதம் முழுக்க சொல்லியிருக்காரு அண்ணா. இத சங்கபுரின்னு சொல்லக்கூடிய அண்ணாவோட ஜென்மக்ஷேத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு அங்க உள்ள பெருமாள் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பெருமாளோட மகிமையினால இத சொல்றேன் அப்படிங்கிறதோட இல்லாம நீதானே இந்த காரியம் பண்ணின, நீதானே இந்த காரியம் பண்ணின அப்படின்னு பட்டத்திரி எப்படி மத்தியம புருஷத்துல பேசுவரோ அது மாதிரி இந்த பாரத கதாமிருதம் முழுக்க அமைஞ்சிருக்கு. உத்ஃபுல்லாம்புல புஜலோச்சனம் ஜலதரஸ்யாமஞ்ச பீதாம்பரம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசஞ்ச துளசி மாலாதரம் சுந்தரம் நானாபூஷண பூஷிதம் தரவரம் சக்ரம் கதாம் பிப்ரதம் சங்கக்ராமநிதிம் பஜாமி பகவன் த்வாமேவ தத்தாபயம் வேதானாம் பரிபாலனம் ரச்சயித்தும் பூர்வம் த்வமேவ பிரபோ த்வத்பக்தஸ்ய வசோர்நிருபஸ்ய துஹிதர்யாவிர்புதூஷு புரா யோகீந்திரஸ்ய பராசரம் ஸ்வபிதரம் கிருத்வா ரமாவல்லபா ஸ்வாமின் சங்கபுரீஷ கிருஷ்ணவபுஷா ஜாதோசி கங்கா தட்டே. வியாசாச்சாரியாருடைய அவதாரத்தை சொல்றா. பொதுவா வியாசாருடைய அவதாரம் ஞான கலாவதாரம்ங்கிறது. பகவான் அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு லட்சணங்களை சொல்லும் போது நித்தியமாக இருக்கக்கூடிய அபரிமிதமான சில சக்திகளை சொல்றதே அதுல ஞானம் அப்படிங்கிறது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியா அப்படிங்கிறதே அதுல ஞானம்ங்கிறது முக்கியமானது. பரிமிதமான ஞானம் இல்ல, அபரிமிதமான ஞானம். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி ஒருத்தருக்கு பேச தெரியாது. இந்த அண்ணாவோடத்தெல்லாம் ரெக்கார்டு பண்ணினாரோன்னு மேனன் ஒருத்தர், அவரோட அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கொஞ்ச நாளைக்கு நானும் எங்க அண்ணாவும் ஜெயகிருஷ்ண ஒரு ஒர்க்குக்காக இருந்தோம். நான் சொல்றது 89, 90. எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதரோட அந்த ஸ்கூல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கிளீன் பண்ணி இந்த நாய்ஸை கட் பண்ணி அந்த டேப்பை ரெடி பண்றதுக்காக அங்க இருந்தோம். ஒரு 15 நாள் 20 நாள் சேலத்துல. அந்த கதையை கேட்டுட்டே அதை கரெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப மேனனோட பேசிகிட்டே இருப்போம். அப்ப மேனன் சொல்லுவார், அவர் சரித்திரத்தை சொல்லிவிட்டு,
அண்ணாவை பத்தி அவர் மனசுல வாங்கிட்டு சொல்லுவார். அண்ணாவோட பேச்சு திறமை எந்த அளவுன்னா, கம்யூனிச சித்தாந்தத்தில் ஆரம்பிச்சு அதை அப்படியே கனெக்ட் பண்ணி கிருஷ்ண பக்தியில கொண்டு முடிக்க சொன்னா முடிப்பார். கம்யூனிசத்துக்கும் கிருஷ்ண பக்திக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்கன்னா சொல்லுவார் அண்ணா. அந்த அளவுக்கு அண்ணாவோட அந்த விசதமான ஞானம்ங்கிறது. பகவானே தானே அண்ணா, பகவானே தானே அண்ணா. இப்படின்னே சொல்லியிருக்காரு அண்ணா. இதை சொல்லும் போது இப்படின்னு தலையாட்டி சொல்லியிருக்கார். இன்னும் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்றேன். அண்ணா பகவான்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய இருக்கு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, எங்கிட்ட வந்து கேட்டார், என்னன்னா இத்தனாம் தேதி ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா. அந்த ஆப்ரேஷன்ல தான் அவனோட வாழ்வா சாவாங்கிறது இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி 7 மணி நேரம் ஓப்பன்லயே வச்சுனுட்டு அதுலேருந்து ஒரு பாகத்தை எடுத்து ஒரு பெரிய லேபுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி அவ என்ன சொல்றாங்கிறத பொறுத்து மேல கண்டினியூ பண்றதா இல்ல ஓப்பன் மூடிட்டு விட்டுடுறதா அப்படிங்கிறது இருக்குன்னா. ரொம்ப பயமா இருக்குன்னா. நான் சொன்னேன், இப்ப நீங்க பயந்ததுனால இதுல இருந்து மீண்டு வந்துட முடியுமா? முடியாது. எங்க தாத்தா சொல்லுவார், பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நினைக்கிறத காட்டிலும் பயத்தை போக்குற பகவானை நினைக்கலாமே. விஷயத்தை நாம் நினைச்சதுனால பயம் போயிடுமா என்ன? கிடையாது. பகவானை நினைச்சா பயம் போகும். அதனால அந்த ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல தானே நீங்க 6 மணி நேரம் உட்கார்ந்து 7 மணி நேரம் ஆமான்னா நாராயணிய பாராயணம் பண்ணுவோன்னு. சரி நீங்களும் வாங்குவோன்னா ரொம்ப வேண்டியவர், அதுக்காக நானும் போனேன். நாராயணிய பாராயணம் பண்ணினோம். ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த பையன் பொழைச்சுட்டான். பொதுவா நான் எனக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ உபன்யாசங்கள் அந்த டேட்ல நடுப்புல உபன்யாசம் இல்லாத ஏகாதசின்னா அப்ப பரனூருக்கு போவேன். நான் 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பரனூருக்கு போவேன் ஏகாதசி அன்னைக்கு. அது மாதிரி பரனூருக்கு போறதே அவரும் வரேன்னாரு என்னோட. வாங்கோன்னு பரனூர்ல போய் தரிசனங்கள்லாம் பண்ணி தீர்த்த பிரசாதங்கள்லாம் வாங்கி அண்ணா பலகாரம் முடிச்சுட்டு ரூமுக்குள்ள போறதே கூப்பிடுவாரே போதும், வா தாமோதராம்பர். உள்ள போன உடனே அனுகிரகம் பண்ணி, நீ இருக்கியா கிளம்புறியாம்பர். நான் கிளம்புற சாயங்காலம் உபன்யாசம் இருக்கு இல்லை வெளியில போறேன் எதையோ சொல்லிடுவேன். எப்போதுமே அப்படிதான். அது மாதிரி உள்ள போய் நமஸ்காரம் பண்ணி இவர் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேனே தவிர இவர் குழந்தைக்கு ப்ராப்ளம்னோ ஆப்ரேஷன் பண்ணதுன்னோ நாராயணிய பாராயணம் பண்ணதுன்னோ எதையுமே அண்ணாட்டு நான் சொல்லல. அவரும் நமஸ்காரம் பண்றார், நானும் நமஸ்காரம் பண்றோம் அண்ணாக்கு. எழுந்துட்ட உடனே அண்ணா சொல்றார், நாராயணிய பாராயணத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு தாமோதரான். நாராயணிய பாராயணத்துக்கு அவ்வளவு முக்கியமா உண்டு. அழுதாரம் கதறின. 2 மாசம் கழிச்சுதான் அண்ணாவை பார்க்கிறோம் நாங்க. அண்ணா சொன்ன வார்த்தை அந்த அவர்லாம் சாட்சி. இந்த மாதிரி 1000 சொல்லலாம், 1000 சொல்லலாம். அண்ணா அசாதாரணமான கருணை, அசாதாரணமான ஒரு பிரியம், அசாதாரணமான ஒரு பக்தி. அண்ணாட்ட சொல்லுவேன், நான் உபன்யாச பரம்பரை பிரசித்தமான பரம்பரையில் நாங்க பிறந்து வந்தாலும் அண்ணா உங்க உபன்யாசம் கேட்டப்புறம்தான் பக்தியினுடைய சொரூபமே தெரியறது. பக்தின்னா இப்படிதான் அப்படிங்கிறது ஏன்னா எங்க தாத்தா நிறைய உபன்யாசம் பண்ணுவர், நிறைய தர்மத்தை சொல்லுவர், வேதங்களை சொல்லுவர், தர்மத்தை சொல்லுவர். அந்த பியூர் பக்தியா இருக்கும் அண்ணாவோட உபன்யாசம். அதை தாண்டி அண்ணா போகமாட்டார் வெளியில ஜாஸ்தி. அப்படின்னு ஒண்ணு இது நடக்கிறது சேங்கனூர்ல பாண்டுரங்கன் கல்யாணம் நடக்கிறது அன்னைக்கு. இப்படி நான் சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் பேசாம இருந்தார். ஜவான்னார், வந்தேன். அப்படி சொல்லாத, எனக்கு பக்தியை மட்டும்தான் சொல்ல தெரியும், உங்க தாத்தா தர்மத்தையும் சொல்லுவார் பக்தியும் சொல்லுவார். எனக்கு பக்தி மட்டும்தான் சொல்ல, எங்க தாத்தா தர்மத்தை சொல்லுவார், நீங்க பக்தியை சொல்றேன்னு அண்ணாட்ட சொன்னேன்.
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு அப்படி சொல்லாதே, உங்க தாத்தாவோட கதையை நான் தப்பலாம்புலியூர்ல கேட்டிருக்கேன், பக்தியாவும் ரொம்ப பக்தியாவும் சொல்லுவார் தாத்தா. தர்மம் தேவை. இந்த காலத்துல ஜனங்கள் எல்லாரையும் வசீகரணம் பண்ணி, குழந்தையிலேருந்து குட்டிகள்லேருந்து குஞ்சுகள்லேருந்து, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, பஜனை பண்ணினாதான் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு சப்ஜெக்டா பேசினா பிடிக்கும், சில பேருக்கு தர்மங்களை சொன்னா பிடிக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம அண்ணாவோட அந்த சர்க்கிளே தனியர். அத்தனை பேரையும் அந்த பகவத் அனுபவத்துல கொண்டு விட்டுடுவார். அப்படி ஒரு கிருஷ்ண பக்தியில அத்தனை பேரையும் திளைக்க விட்டு அந்த ஞானத்தை, விசதமான ஞானம், இது எப்படி வியாசாச்சாரியால் ஞான கலாவதாரம் பண்ணி வேதங்களை விநியஸ்தம் பண்ணி பிரிச்சு அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதான தர்மங்கள் தத்துவங்களை நேர கிரகிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லாத ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் திரையீன ஸ்ருதி கோச்சராக இது பாரதமாக்கியாதம்னு இவர்களுக்கு அந்த தர்மங்களை போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பாரதத்தை பண்ணினார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதத்தை ஒரு விருட்சமா வர்ணிக்கிறது. ரெண்டு மரம் காமிக்கப்படுறது பாரதத்துல. தர்ம விருட்சம்னு ஒண்ணு, அதர்ம விருட்சம்னு ஒண்ணு. தர்ம விருட்சம் யார் அப்படின்னு சொன்னா தர்மபுத்திரருடைய குடும்பம். அதர்ம விருட்சம் யார் அப்படின்னு சொன்னா துரியோதனோ மன்யுமயோ மகாத்மா ஸ்கந்தோர்ஜுன சகுனிஸ்தஸ்ய சாகாஹ துஷ்வாசனஹ புஷ்ப ஃபலேஷு சர்வே மூலம் ராஜா திருதராஷ்ட்ரோ மனிஷி. அந்த அதர்மமான விருட்சம் பேரு துரியோதனன்னு பேரு. மன்யுமயோ மகாத்மா, கோபமான விருட்சம் அவன். துஷ்வாசனா ஸ்கந்தோர் ஸ்கந்தஹா கர்ணஹா சகுனிஹி தஸ்ய சாகாஹ. அதுக்கு கிளை. இதெல்லாம் யாருன்னா கர்ணன் சகுனி. துரியோதனன்கிற மரத்துக்கு அவனை கலப்பி விட்டவா இவ 2 பேர் தான். துஷ்வாசனஹா புஷ்ப பலே, அதுல உள்ள புஷ்பம் பழங்கள்லாம் யாருன்னா துஷ்வாசனம். அந்த துரியோதனன்கிற அந்த மரத்துக்கு ஆணிவேர் யாருன்னா மூலம் ராஜா திருதராஷ்டிரோ. திருதராஷ்டிரம் தான் மணி. அது மாதிரி தர்மபுத்திரரை பத்தி சொல்லும் போது தர்மமான விருட்சம் அப்படிங்கிறது தர்மபுத்திரர். இதுக்கு கிளைகள் யாரு அப்படின்னா பீமன், அர்ஜுனன். மாத்ரி சுதோ புஷ்ப பலேஷே சர்வே. அதுக்கு பழம் பூ யார் அப்படின்னு சொன்னா நகுல சகதேவன். மூலம் இதுக்கு இந்த தர்ம விருட்சத்துக்கு ஆணிவேர் யாருன்னா மூலம் கிருஷ்ணோ பிரம்மச்ச பிராமணாச்ச அப்படின்னு பாரதம் சொல்றது. இதுக்கு யார் வேணும்னா 3 ஆணிவேர். அந்த மரத்துக்கு ஒரு ரூட்டு தான். இந்த தர்மமாகிற மரத்துக்கு 3 ரூட்டு. கிருஷ்ணோ பிரம்மச்ச பிராமணாச்ச. கவனிச்சு கேட்கணும். பகவான், வேதம், வேதத்தை சொல்ற பிராமணா, இந்த 3ம் இந்த தர்மமாகிற விருட்சத்துக்கு வேர். விருட்சம் பாரத நாமகம் ஸ்ருதிவச்சோ பீஜம் தராமண்டலே நானாக்யானவரோபதேச விலசத் பர்வ பிரசாகாமிருதம் கீதா த்வத்ஃபலம் கீதா தத்ஃபலம் தத்வத்ஃபலம் ஹரந்தமதிகம் சம்சார யாத்ராஸ்ரமம் சம்ஸ்தாப்யாதுல கீர்த்திமாப பகவன் யாசாவதாரோ பவௌ. இதுல பாரதத்தையே விருட்சமா சொல்றார் அண்ணா. பாரதத்தையே விருட்சமாக பாரதத்திலேயே தியான ஸ்லோகத்திலையும் இருக்கு. எப்படி தர்ம விருட்சம் அதர்ம விருட்சம் இருக்கோ
அது மாதிரி பாரதத்தை வேற ரூபத்துல இருக்கு. பாரதத்தை ஒரு தாமரையாக வர்ணிச்சு இத வியாசர் முகத்திலேருந்து உண்டான அந்த சரஸ்ல பாராசரிய வச சரோஜ மமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி அகரஹா பேபீயமானம் முத பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே அப்படின்னு அது ஒரு புஷ்பமா வர்ணிக்கிறது. இந்த இடத்துல அண்ணா விருட்சமா வர்ணிக்கிறார். விருட்சமா வர்ணிக்கிறதுக்கு ரூட் என்னன்னா பாரதத்திலேயே 2 விருட்சமா வர்ணிச்சதா அண்ணா ஒரு விருட்சமா வர்ணிச்சுட்டாரு. இது மாதிரி இதை எடுத்து பேசினா பாரதத்துல எந்தெந்த இடத்துல உள்ள சாரங்கள் உண்டோ அத்தனையும் அண்ணா பேசியிருக்கார். இதுல ஒரு ஆச்சரியம், ரொம்ப மகதாச்சரியம் என்னன்னா பாரதத்துக்கு ஜெயம்னு பேர். ஜெய அப்படிங்கிற அந்த சப்தம் இருக்கு பாருங்க, இது பாரதத்தை குறிக்கும். கடபயாதி சங்கியில ஜெய அப்படின்னா 18ன்னு அர்த்தம். ஜ அப்படின்னா 8, காதினவா டாதினவா பாதி பஞ்சா யாத்யஷ்டவ் அப்படிங்கிறது கடபயாதி சங்கியோட கணக்கு. அதுல ஜ அப்படின்னா 8, ய அப்படின்னா 1, ஜ ய அப்படின்னா 81 தானே வரணும், அப்படி வராது. அங்கானாம் வாமதோ கதிஹி அப்படின்னு அதுக்கு ஒரு சூத்திரம். இப்படி வரத்த பெரட்டி போடணும். பெரட்டி போட்டா 18 அப்படின்னு வரும். அதனால பாரதத்தை எடுத்து பார்த்தா 18 பர்வா. பகவத்கீதை எடுத்தா 18 அத்தியாயம். பாரத யுத்தம் நடந்த நாள் 18. ஒவ்வொரு புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் ஒரு நம்பர் லக்கி உண்டு. பாகவதத்துக்கு என்ன நம்பர் தெரியும்? 6. 6 தான் பாகவதத்தோட நம்பர். ராமாயணத்துக்கு எதிர்னா 4 தான். 16 அப்படின்னு கேள்வியில் ஆரம்பிச்சாலும் அதுக்கு ரூட்டு 4 தானே. 4 தான். நவாகம்ங்கிறது ஸ்காந்தத்துல சொல்லப்பட்டதான ஒரு சம்பிரதாயம். ஸ்காந்தத்துல சொல்லப்பட்ட சம்பிரதாயமே தவிர குசலவர்கள் சொன்னது ஒரிஜினலா 25 நாள் தான் அவ சொன்னது. குசலவர்கள் ராமாயணத்தை சொன்னது 25 நாள் அவ சொன்னா. ஒரு நாளைக்கு 20 சர்க்கம் வீதம், 25 சர்க்கம் வீதம் சொன்னா மொத்தம் 500 சர்க்கம் தான் ராமாயணங்கள். அது மாதிரி பாரதத்தை எடுத்துட்டா 18. பாரதம் பவனே யஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயஹா அப்படிங்கிற பதம். இந்த பாரதம் எந்த வீட்டுல இருக்கோ, எந்த வீட்டுல பாராயணம் பண்றாலோ அந்த வீட்டுல ஜெயம், எப்போதும் வெற்றி இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த 18ங்கிற கணக்குல தான் இந்த பாரத கதாமிர்தத்தை அண்ணா பண்ணியிருக்கார். 18 தசகம், 180 ஸ்லோகத்துக்குள்ள பாரதம் முழுக்க பண்ணிட்டார். இதுல ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றார் அண்ணா சொல்லும் போது. ஏன்னா பாரதம் ஆரம்பிச்சா ஸ்லோகம் சின்னதா இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்ல போறதே பெரிய கதையா போயிடும். அது गंधानां नियुतेन भारत कथा व्यासेन संकीर्तिता श्लोकाशीति सतेन सैव कथिता संक्षिप्य विष्णो मया कृष्ण प्रेम विवृद्धये दरपुरीं संप्राप्यते सन्निधिं श्रद्धा भक्ति युता पठन्ति भूये तेषां भवेन् मंगलम्. லட்சம் ஸ்லோகத்துக்கு மேல சொல்லப்பட்டதான இந்த பாரதத்தை இந்த ஸ்தோத்திரமாக செய்யப்பட்டத யார் பகவத் சன்னிதானத்துல நித்தியம் பாராயணம் பண்றார்களோ அவர்களுக்கு
எப்போதும் மங்களமே ஏற்படும் அப்படின்னு சொல்றார். பொதுவா பாரதத்துல அண்ணா ஒரு விஷயம் சொல்லுவர், அது ஆழ்வார்கள் முன்னாடி உள்ளவர்கள்லாம் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. பாரதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன விஷயத்தை சொல்ல வர்றது அப்படின்னு கேட்டா, ராமாயணம் அப்படிங்கிறது என்ன விஷயத்தை சொல்ல வர்றது, பாகவதம் அப்படிங்கிறது என்ன விஷயத்தை சொல்ல வர்றது, பாரதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன விஷயத்தை சொல்ல வர்றது. ராமாயணம் அப்படிங்கிறது தர்மத்தை எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்கணுங்கிறத நமக்கு காண்பிக்கிறது, தானே கடைபிடிச்சு காண்பிக்கிறார். பாகவதம் அப்படிங்கிறது பகவத் சரணத்துல நமக்கு பக்தி எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்ற ஒரு புராணமா அமையறது. பாரதம் அப்படிங்கிறது என்ன அமையறதுன்னா, இந்த தர்மத்தை இந்த பக்திய எவன் வாழ்க்கையில கடைபிடிக்கிறானோ அவனோட கூட இருந்து பகவான் ரட்சிப்பார். பகவான் தான் நம்மளை ரட்சிக்கிறார், அதுல ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஆனா நம்பணுமே, நம்பணுமே. அதுவும் எந்த சமயத்துல நம்பணும் அப்படின்னா, திரௌபதி மாதிரி நம்பணும் அப்படிங்கிற அண்ணா. திரௌபதி மாதிரி நம்பணும். அவளை பிடிச்சு இழுத்துன்னு நடு சபையில பனைய வச்சு 3 புடவை அவுக்கிறதே 3 சுத்து அவுத்துட்டான். 3 சுத்து சுத்தி இருந்தா அவுத்துட்டான். முதல் சுத்து அவுக்கும் போது அங்க சபையில உள்ள தன் கணவன்களை பார்த்து சொல்றார், இது நியாயமா, இது தர்மமா, நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறார். 2வது சுத்த அவுக்கும் போது பீஷ்ம துரோணாதி மகான்களை பார்த்து சொல்றார். 3வது சுத்த அவுக்கும் போது சபையில உள்ள ஜனங்களை பார்த்து நியாயம் கேட்கிறார். இது நியாயமா? பரிபவேஷு சப்யேஷு வாச்சம் யமேஷு அத்யாயத் ஸ்வவிதேர்பலம் ஸ்வதைதேஷு அன்யேஷு அசக்தேஷ்வபி நிஷ்டித்ய ஆர்த்திமதாம் கதிம் யதுபதிம் நிவ்யாம் கரௌ குர்வதி சா சக்ரந்ததமுச்யதைரிஹ ஹரே த்ராயஸ்வஹ மாமிதி தாத்ருக்ஷே சமுபஸ்திதே பரிபவேஷு. அந்த ஒரு பரிபவத்தை, ஒரு அவமானத்தை அடைஞ்ச போது சபையில உள்ளவர்கள், பொதுமக்கள், பெரியோர்கள், தன் கணவன்கள் 3 பேரும் இவளை காப்பாற்றாத பொழுது நிச்சித்ய ஆர்த்திமதாம் கதிம் யதுபதிம், நிச்சித்ய பகவான் நம்மளை காப்பாற்றுவான். 6 சரணாகதியில ஒரு சரணாகதி சொல்றோம். அனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யசீதி விஸ்வாசா அப்படின்னு சொல்றோம். பகவான் காப்பாத்துவார்னு நம்பணும். நார்மலா நம்புவோம். நாம ரொம்ப இக்கட்டா உள்ள சமயத்துல நமக்கு சந்தேகம் வந்துடும், இது என்ன ஆக போறதோ நமக்கு புரியலேன்னு. உங்களுக்கு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்றேன். இதே அண்ணா பக்கத்துல நீங்க நின்னா சந்தேகமே வராது. இந்த சந்தேகம் அண்ணா பக்கத்துல இருந்தேன்னா வராது. நம்ம தனியா ரூம்ல உட்கார்ந்துதான் வரும், இது என்ன ஆக போறதோ, என்ன பிரச்சனையோ அப்படின்னு. கோவில்ல போய் நின்னா கூட வரும். கோவில்லவே பகவானுடைய சந்நிதியில நின்னா கூட நமக்கு சந்தேகம் வரும், இது நடக்குமோ நடக்காதோ. அண்ணா பக்கத்துல நீங்க நின்னேன்னா அந்த சந்தேகமே வராது. அப்படி ஒரு வைப்ரேஷன், அப்படி ஒரு அபரிமிதமான கருணை. அதெல்லாம் பாக்கியம். அண்ணா காலத்துல, பரமாச்சாரியால் காலத்துல வாழ்ந்ததெல்லாம் ஒரு பாக்கியம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஏன்னா நான் முகுந்தன் சொல்ற தேவை அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் போகல இன்னும் அப்படின்னு. ஏன்னா போனா ரொம்ப டவுன் ஆயிடுறது மனசு. அண்ணா இல்லேங்கிறதையே இன்னும் மனசு ஏத்துக்கவே இல்லை. அண்ணா இருக்கார் 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 இதேலயே ஓடின்னு இருக்கு. இப்படியே அண்ணா இல்லை அப்படின்னு நினைச்சாலே அப்படியே டவுன் ஆயிடுறது. அண்ணா இருக்கார், அது சத்தியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எப்படி நாரதர்கிட்ட
அந்த குருநாதர்கள் உபதேசம் பண்ணும் போது உனக்கும் எனக்கும் பிரிவே கிடையாது, உனக்குள்ள இருக்கிற வாசுதேவன் எனக்குள்ள இருக்கிற வாசுதேவன் பூமுழுக்க விஜ இதுல இன்னொன்னு சொல்றேன். இதே மாதிரி உபதேசம் கடைசியில எனக்கு பண்ணின அண்ணா. கடைசியில அண்ணா பண்ணின உபன்யாசம் என்னோட பேசினதுதான். நான் என்னோட பேசுனதுங்கிற பெருமைக்காக சொல்லல, ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். அண்ணா அந்தர்தானமாறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அண்ணா ரூம்ல இருக்கா, பாக்கறதெல்லாம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் உட்காண்டே இருந்தேன். இச்சா காட்ட சொன்னேன், நான் ஒரு நிமிஷம் கதவை தோற நான் பார்த்துட்டு போயிடுறேன். நான் அண்ணாவோடல நான் பேசல, என்னால பார்க்காம இருக்க முடியாது. நான் அண்ணாக்கு இது மாதிரி முடியலன்னு ஒன்னவே எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்திலேயே தங்கிட்டேன். 10 நாளா தங்கின்னு இருக்காங்க. யாரையும் தொந்தரவு பண்ணல. தினமும் போவோம், அண்ணாவாது வாசல்ல நிற்போம், அந்த இதுகிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம், உள்ள போய் உட்காந்துப்போம், பார்க்க விட்டா பாடுவோம். சரி, இது நாளாக நாளாக அப்படியே பார்க்கறதெல்லாம் குறைஞ்சு உள்ள, ஏன்னா அண்ணாவோட நிலைமை அது மாதிரிங்கிறது. ஒரு நிமிஷம் என்னை பார்க்க மட்டும் விடுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன நான் விடுறேன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு நிமிஷம் கதவை திறந்து லேசா பார்த்துட்டு வந்துருங்கோ அப்படின்னா. நான் கதவை திறந்த சமயம் பாதாமோதரா அடுத்த செகண்டு பாதாமோதரா அப்படின்னா. இவனும் இவர் இருந்தாரா, கொச்சி கோபாலும் வம்சியும் தான் இருந்தா, ஜெகன்மோகன் தான் இருந்தா உள்ள. அண்ணாக்கு வஸ்திரத்தை கட்டி விடணும், உண்மைதான் அந்த லெவல்ல இருக்கா. அவன் அண்ணா கையை பிடிச்சுக்கிறான், இங்க வா அப்படின்னாரு, என்னை பிடிச்சுக்கொண்டார். பிடிச்சிருந்தேன். நானும் ஜெகன்மோகனும் வஸ்திரத்தை கட்டி விட்டோம். கதவை தர வெளியில போலாம்னார். எனக்கு பக்கு பக்குன்னு ஆச்சு. நான் தரிசனம் தான் பண்ணணும்னு கேட்டிருந்தேன், இவ அண்ணா பாட்டுக்கு வெளியில போறேங்கிறார். அப்புறம் நம்மளை அவளுக்குள்ள நிர்பந்தங்கள் 1000 இருக்கு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? வெளியில வான்னா வெளியில எப்போதும் உட்கார்ந்துக்கிற அந்த இதுல உட்கார்ந்துட்டார் அண்ணா. உட்கார்ந்துட்ட உடனே இந்த கருணையை நினைச்சு ரொம்ப எனக்கு தாங்க முடியாம உடஞ்சி போய் அழுதேன். வெறுமனை அழாம நாராயணியன் சொல்லிட்டு சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வதிலக போத்பாசி பாலாந்தரம், இந்த வைகுண்ட ரூபத்தை இனி எந்த ஜென்மால பார்க்க போறோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம். ஜென்மா எனக்கு ஜென்மா நிச்சயமா உண்டு, ஆனா அண்ணாங்கிற பகவானை இன்னும் எந்த ஜென்மால பார்க்க போறோம் அப்படிங்கிற கண்ணீர் வந்தது. அப்ப அண்ணா சொல்றார், சாஸ்வத குண் சிவமச்சுதம் அப்படின்னா. சஸ்வத் அப்படிங்கிற பதத்திலிருந்து தான் சாஸ்வத் அப்படிங்கிறது வந்திருக்கு. பகவான் எப்போதும் சாஸ்வதமா உள்ளவன், அவனுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் உபன்யாசம். இதை பத்தி சரீரம்தான் மறையுமே தவிர நான் மறைய மாட்டேன்னு அர்த்தம். அண்ணா சொன்ன விஷயம் அதுதான். அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தி அண்ணா. இந்த அண்ணாவோட ஜெயந்தி இன்றைய தினம். அண்ணா அவதாரம் பண்ணின ஜெயந்தி. அண்ணாவோட அவதாரம், அண்ணாவோட அந்தர்தானம் அப்படிதான் சொல்லணும். கிருஷ்ணாவதாரம் எப்படி அந்தர்தானமோ அது மாதிரி அண்ணாவோட அந்தர்தானம். பௌர்ணமி அன்னைக்கு பொதுவா இங்கிலீஷ் கணக்குல நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆகஸ்ட் 31 அண்ணா பிறந்த நாள், ஆகஸ்ட் 31 அண்ணா அந்தர்தானமான நாள், ரெண்டும் ஒரே நாள் தான். அதனால அந்த ஆகஸ்ட் 31 நம்ம கொண்டாடினாலே அண்ணா பிறந்த நாளையும் கொண்டாடினா மாதிரி அண்ணா லௌகீகத்துக்கு தான் நான் சொல்றேன். சாஸ்திர ரீதியா நட்சத்திரம் திதியை வச்சுதான் நம்ம பண்ணணும். லௌகீக ரீதியா நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அப்பேற்பட்டதான ஒரு மகத்தான பரமாத்மாவான பகவத் ஸ்வரூபமான அண்ணாவோட ஜெயந்தி வைபவத்துல இந்த அண்ணாவோட ஒரு கிரந்தத்தை பத்தி ஒன்றும் பெருசா சொல்லலை. அண்ணாவை பத்தி தான் சொல்லியிருக்கேன். நான் பாரதம் ரொம்ப பெருசு, அதை சுருக்கமா அண்ணா சொல்லி அதை 100 விஷயமும் சொன்னார். அண்ணா நிறைய பேசியிருக்காரு. அண்ணா ஒரு வருஷம் சொன்னேன் தாமோதரா பாகவதம் பாரதன்னா. ஆத்ரேயான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை தங்க வச்சுட்டு பரனூர்லயே நீலகண்டர்னு ஒருத்தர் தான் அந்த பாரதத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவரும் நானும் இந்த வியாக்கியானத்தை பார்ப்போம். ஒரு வருஷம் பாரதம் சொன்னேன்னா. இப்ப நான் சில இடங்கள்ல எல்லாம் நான் விஸ்தாரமா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். 50 நாள் சொன்னேன், 100 நாள் சொன்னேன்.
ரொம்ப சந்தோஷப்படுவார் அண்ணா. அப்படிதான் சொல்லணும் பகவத் குணம், அப்படிதான் சொல்லணும் பகவத் குணம் அப்படின்னு. அப்ப சொல்லும் போது நான் 1 வருஷம் பாரதம் சொன்னேன் அப்படின்னா கொட்டியிருக்காரு. இங்கேயே பகவான் அண்ணா வந்து 85 நாள் சொல்லியிருக்காளே பாரதம். இந்த இடத்துலயே பகவான் அண்ணாவுடைய சதாபிஷேகத்துக்கு 85 நாள் சொல்லியிருக்கார். அப்பயே அண்ணாவுக்கு பாதி விட்டு போயிடுது. அண்ணா முழுசா சொல்லல, ஏன்னா விஷயம் அவ்வளவு விஷயம், தேவையானதை சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் விஸ்தாரமா சொன்னதெல்லாம் இருக்கு. பொதுவா அண்ணாவோட சப்தத்துல எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்ரௌத காரியத்தை பார்த்தவாளுக்கு தெரியும். ஸ்மார்த்த காரியத்துல சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அக்னிஹோத்திரம், இஷ்டி, பசுபந்தம், சோமயாகம் அப்படின்னு சொல்லுவா. அக்னிஹோத்திரம் அப்படின்னு ஒரு காரியம், இஷ்டின்னு ஒரு காரியம், பசுபந்தம்னு ஒரு காரியம், சோமயாகம்னு ஒரு காரியம். இந்த அக்னிஹோத்திரத்தோட விரிவாக்கம் தான் இஷ்டி, இஷ்டியோட விரிவாக்கம் தான் பசுபந்தம், பசுபந்தத்தோட விரிவாக்கம் தான் சோமயாகம். இதெல்லாம் அப்படியே இருக்கும் அதுல. அது மாதிரி அண்ணா கதையில சின்னதா சொன்னாலும் சுருக்கமா ஷார்ட்டா கியூட்டா எல்லாம் இருக்கும் அதுல. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். அண்ணா வந்து அரசவனங்காடுன்னு ஒரு இடத்துல 75, 76 ஒரு பாகவதம் சொல்லியிருக்கா. அது வெளியில கிடைக்காது, அது எங்கிட்ட இருக்காது. அந்த பாகவதம் பெரட்டி எடுத்திருக்கிறேன், பெரட்டி எடுத்திருப்பேன். ஒரு சமயம் அண்ணாவை பார்க்கறதே சொன்னேன், அந்த பாகவதம் அப்படி ஒரு பாகம் கிட்ட இருக்கான்னு இருக்குன்னா கேட்டேனா அப்படின்னு. ஒரு நிமிஷம் கழிச்சு, அதெல்லாம் ஒரு வேகத்துல பேசினது, அதெல்லாம் ஒரு வேகத்துல. இப்ப சொல்ற பாகவதம், இப்ப நீங்க எல்லாம் கேட்கிற பாகவதம் இருக்கு பத்தியில, அதோட விரிவுரை தான். டைலூட் பண்றதும் பலனும். ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து டைலூட் பண்ணி கொடுக்கறதுன்னு நாளாக நாளாக அண்ணா டைலூட் பண்ணிட்டாலே தவிர, முதல்ல பேசுறதெல்லாம் அவ்வளோ கண்டென்ட்டா அண்ணா வந்து கொட்டியிருக்கார விஷயங்களை. அதான் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இந்த அண்ணாவோட ஒரு பரிபூர்ண கிருபை, பரம கிருபை மேல உற்சவம் நடக்க எல்லா நாளும் அண்ணா பக்தாளுடைய பிரவச்சனங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் இந்த உற்சவத்துல வந்து அண்ணாவோட ஸ்மரணை, அண்ணாவோட சங்கம் மாதிரி இந்த ஸ்மரணைங்கிறது, இதை எல்லாரும் அடைஞ்சு அண்ணாவோட பரிபூர்ண கிருபையை அடையணும் அப்படின்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாத்தே கம்பாதி ரூபாய கலௌ ஜனானாம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நாராயண 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 ஸ்வஜனகிருதமல சரோவர விகசித சரசீருவ மிருது சரணா गंभीर गमन करुणायत नयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हित कर मृदु वदना हेम शैल सम धीर उदारा करुणा पारा वारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। सद्गुरुनाथ महाराज की। आंजनेय मूर्ति।